சரி நீ ஹைவேக்கு வந்துரு, நாங்க வந்துடுறேன். வாடி. இதெல்லாம் உனக்கு நியாயமா தெரியுதா? வர்றேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு வராம இருந்தா எப்படி? சும்மா கத்தாதக்கா. நான் என்ன ரத்த தானத்துக்கு வரேன்னு சொல்லி வராம விட்டுட்டேன். பண்றது விபச்சார தொழில், பாக்குறது புரோக்கர் வேலை. இதுல என்ன நியாயம் வாக்கு? நான் வரல அந்த இன்ஜினியர் கிட்ட. சொல்லுவடி சொல்லுவ. இதுக்கு முன்னாடி அவங்கிட்ட படுக்கல. வா வா ஜெயக்குடி, பெரும்புள்ளி சுந்தரேசன் அழைக்கிறார். வா வா வா. வாயா வா. இவ ஒருத்தி தான் உலகத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப தான் முறுக்கிக்கிட்டு நிக்கிறா. இதுல கொஞ்சம் நீ ஏற்றி விடு. நீ ஏதாவது சப்ப பார்ட்டியை கூட்டு வந்திருப்ப. நம்ம பார்ட்டி சுந்தரேசன் கன் பார்ட்டி. மற்றவங்கள மாதிரி அவரு கிள்ளி கொடுக்க மாட்டாரு, சும்மா அள்ளி கொடுப்பாரு. அழனி, கொஞ்ச நாளாவே என் ரூட்ல நீ கிராஸ் ஆகுற. ஏய் சும்மா அடங்கு. ஜெயக்குடி நீ கிளம்பு. பழனியண்ணே, நான் ரெடியார்கிட்டயும் வரல, நீ கிளம்பு. ஏங்கிறேன், அதான் நீ கேட்குற காசெல்லாம் கொடுக்குறேங்கிறான்ல, அப்புறம் என்ன வா. அவன் கொடுக்கற காசை அவனுக்கே வாக்கரிசி போடு. ஏண்டி, பார்ட்டியை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. கஸ்டமரை கண்டுபிடி பேசாத. பிடிக்கும் சொல்றதுக்கு அவனை கூட்டிட்டு போய் என்ன குடும்பமா நடத்த போற? காசுக்கு தானே போற, வா. இத பாரு, வரலன்னா வரல, எனக்கு வேற பார்ட்டி வருது, நீ கிளம்பு. என்ன ஜெயக்குடி விளையாடுறியா? சுந்தரேசன் கேபிஆர் பார்ட்டின்னு தெரியும்ல. கேபிஆருக்கு தெரிஞ்சுட்டு வையே சாமி ஆடிறேன். ஒழுங்கா கிளம்பு. கேபிஆர் பெரிய கொம்பா? நீ கூட்டிட்டு போறவன், அவ கூட்டி குடுக்கறவ. வர முடியாதுன்னு சொல்லு போ. என்னடி ஆச்சு உனக்கு? நான் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றா, அவன் கூப்பிட்டாலும் போக மாட்டேங்கிறா. நோய் கை வாங்கிட்டியா? ஏய், நோய் எனக்கு இல்ல. கை நிறைய காசு தர நல்ல கஸ்டமர்னு கூட்டிட்டு போறீங்கல்ல, அவனுங்களுக்கு தான் புத்தி இல்ல. நோய் பாக்குறியா? நல்ல பாரு பாரு, இப்படி சிகரெட்டால சுட்டு வச்சிருக்கான்னு பாரு. புரோக்கர் நீங்க சுகமா வாழணுங்கிறதுக்காக நாங்க சூடு வாங்கணுமா? சொல்லு. அட கன்றாவிய, இதெல்லாம் சுந்தரேசன் சுட்டதா? ஆமா, அவனுக்கு பொண்டாட்டி மேல கோவம். அதான் அவகிட்ட காட்டி தீர்த்துக்க முடியாம அவள மாதிரியே ட்ரெஸ் போட்டு பூ வைக்க சொல்லி சுட்டு ரசிக்கிறான். சரி, சுந்தரேசன் சுடுறானா வேண்டாம், இன்ஜினியர் கிட்ட வரலாம்ல. சுந்தரேசன் உடம்பதான் சுடுவான். நீ சொல்ற இன்ஜினியர் மனச சுடுவான். கட்டின பொண்டாட்டியே முன்னாடி வச்சுக்கிட்டு எல்லா அசிங்கமும் பண்ணுவா. என்ன பாவம் பண்ணேனோ தெரியல. நாய் மாதிரி நாதி எல்லா பழப்பா போச்சு. ஜெயக்குடி, என்ன ஜெயக்குடி கோவத்துல கத்திக்கிட்டு இருக்க? வாயா, பஞ்சாப் போறேன்னு சொன்ன, 10 நாள் கழிச்சு தான் வருவேன்னு. லோட மாத்தி விட்டல. ஏன்? மனசு பூரா நீ தான் நிறைஞ்சிருக்கல்ல, அதான் உன் நினப்புல தமிழ்நாடு பாடுற தாண்ட முடியல. இது வேறையா? ஏன் தடாவில ஆந்திராக்காரங்க தான் ஆட்டிக்கிட்டு நிப்பாளுங்களே. ஏய், அவளுங்கெல்லாம் உன்ன மாதிரி வருமாடி, அதான் ஓடி வந்துட்டேன். ஓ, காதலு? இந்த பாரு, அதுக்கு பேர் காதலுங்கிறலாம் எனக்கு தெரியாது. என் மனசில் உள்ளதை சொல்கிறேன் ஜெயக்குடி. இந்த பாரு, உனக்கும் யாரும் இல்லை, எனக்கும் எந்த நாதியும் இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்பப்ப வந்துட்டு போறது பத்தலையா? சேச்சே, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நான் உன் உடம்ப பார்க்கல, மனசை தான் பார்த்தேன். ஜெயக்குடி, நான் உன்னை உயிராக நேசிக்கிறேன்டி. நெசமா தான் சொல்றியா? உண்மை தாண்டி சொல்கிறேன். நான் உன்னை கட்டிக்கிறேயா? அழாத ஜெயக்குடி, ஆயுசுக்கும் நான் இருப்பேன். ஈஸ்வரா, பொட்டச்சி நாங்க கூட இவளை பணங்காக்கிற ஒரு மரமாவும் படுக்கிற ஜடமாவும் தான் பார்த்தோம். நீ அவளை ஒரு உசுரா நினைச்சு வாழ்க்கை கொடுத்த பாரு, நீ வசந்துட்டயா. ஜெயக்குடி, போலாமா? வா. டார்ச் லைட்டா இருந்த ஜெயக்குடியா குடும்ப குத்து விளக்காக்கி கூட்டிட்டு போறேன். நல்லா இருங்க. நமக்கு பின்னால் இருக்கிறதெல்லாம் வெறும் சிமினி விளக்கா இருக்கு. இதுகளை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதுக்காக தொழிலை விட்டுற முடியுமா? அடுத்த டார்ச் லைட்டை தேடி பிடிக்க வேண்டியதான்.